Okay, fine. So today we will be learning letter writing formats. Okay? இன்றைக்கு நாங்க பார்க்க போறது letter writing. Okay. Letters வந்து எத்தனை டைப்பா பிரியுது? மெயினா letter writing எத்தனை வகையாக பிரியுது? 2 வகை. Yeah, tell me, what are they? Formal letter, informal letter. Formal letter, Yeah, informal letter. very good. Formal letter and the other one is informal letter. Okay. First we will learn the formal letters. Okay. So, formal letter ன்னு சொல்றது it is a mode of communication that is written for official purposes. அதாவது நாங்க ஏதாவது ஒரு official யூஸுக்காக எழுதப்படுற இந்த கடிதங்களுக்கு தான் நாங்க சொல்றது formal letter. It is written professionally to express concerns, appreciation and give information. அதாவது இது வந்து ப்ரொஃபஷ்னலாகத்தான் நம்ம எழுதப்படும். இப்போ நாங்கள் ஃப்ரெண்டுக்கு எழுதுற மாதிரி நாங்கள் ஸ்டோரி சொல்றதோ அப்படி இல்லைன்னு சொன்ன இன்ஃபார்மல் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்றதோ இங்க இல்லை. இது வந்து எப்படின்னு சொன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலான ரைட் அந்த மெத்தடுக்கு தான் நாங்கள் இந்த ஃபார்மல் லெட்டர்ஸ் வந்து எழுதுறது. இட் இஸ் யூஸ்ட் ஃபார் வேரியஸ் பர்பஸஸ் இன் எஜுகேஷனல் அண்ட் ப்ரொஃபஷனல் செட்டிங்ஸ். அப்போ நாங்கள் இந்த ஃபார்மல் லெட்டர் வந்து எங்கே யூஸ் பண்ணோம்னு சொன்னால் அதிகமாக எஜுகேஷனல் பர்பஸஸ், அதாவது இந்த கல்வி தொடர்பான வேலைகள், அதே போல் ப்ரொஃபஷனல் செட்டிங்ஸ் எங்களோட தொழில்துறை சார்ந்த வேலைகளுக்காகவும் தான் நாங்கள் பொதுவாக இந்த ஃபார்மல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது. த ஃபார்மல் லெட்டர் ஃபார்மட் இஸ் நாட் followed while writing a letter to a personal acquaintance. அதாவது நாங்க இன்ஃபார்மலா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு எழுதுற மாதிரி இந்த ஃபார்மல் லெட்டர்ஸ் எல்லாம் நாங்க எழுதுறது இல்லை. அதுக்காக ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சருக்கு தான் நாங்க ஃபார்மல் லெட்டர் எழுத வேணும். இப்போ நாங்க இன்றைய கிளாஸ்ல அதைத்தான் பார்க்க போறோம். இது எல்லாருக்கும் கிளியரா? ஓகே. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபார்மல் லெட்டர் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர். நாங்க பாடத்துக்கு போறதுக்கு முன்னுக்கு ஃபார்மல் லெட்டர் எப்படி எழுதுறேன்னு பாக்குறதுக்கு முன்னால Teacher, we can't hear you. என்ன வாய்ஸ் பிரேக் ஆகுது. எல்லாருக்கும் அப்படியா இருக்கு? Yes, teacher. ஓகே ஃபைன். ஓகே, இப்பவும் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? No, teacher. No, teacher. ஓகே ஓகே. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபார்மல் லெட்டர் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர். ஒரு ஃபார்மல் லெட்டருக்கும் இன்ஃபார்மல் லெட்டருக்கும் இடையிலான வித்தியாசங்களை பார்ப்போம். ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் சேம் டிஃபரண்ட் பர்பஸஸ் அண்ட் ஹென்ஸ் ஃபாலோ டிஃபரண்ட் ஸ்டைல்ஸ். அப்போ இந்த ஃபார்மல் லெட்டரை எழுதுறதுக்குரிய நோக்கம், அதே போல இன்ஃபார்மல் லெட்டர் எழுதுறதுக்குரிய நோக்கம் ரெண்டும் வித்தியாசம். ரைட். அதே போல அதை எழுதுறத ஸ்டைலும் கூட டிஃபரண்ட் ஆகுது. ரைட். Understanding the differences help in conveying information effectively. அப்ப நாங்க அந்த வித்தியாசத்தை அறிஞ்சு கொள்றதன் மூலமாக நாங்க கொடுக்க போற தகவலை எங்களுக்கு சிறந்த முறையில கொடுக்க முடியுமாக இருக்கும். ரைட். இப்ப இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், ஃபார்மல் லெட்டர்ல எங்களோட பர்பஸ், எங்களோட நோக்கம் எப்படி இருக்கும்னு சொன்னா ஒஃபிஷியல் ஓ ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன். எங்களோட ப்ரொஃபஷ்னலான ஒரு கம்யூனிகேஷன், ஒஃபிஷியலான ஒரு கம்யூனிகேஷன் தான் இங்கே நடக்க போகுது. உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறோம், ஜாப் அப்ளிகேஷன் ஒன்றுக்கு நாங்கள் ஒரு லெட்டர் போடுறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் கம்ப்ளைண்ட், முறைப்பாடு செய்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சம்பந்தமான ஒரு லெட்டர் எழுதுறோம். அப்போ இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்கும் நாங்கள் ஃபார்மல் லெட்டர் யூஸ் பண்ணுவோம். அதே நாங்கள் பர்சனல் கம்யூனிகேஷன், யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறோம், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு ரிலேட்டிவ், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு நாங்கள் ஒரு கடிதம் எழுதுகிறோம். அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் நாங்கள் இன்ஃபார்மல் லெட்டர் தான் எழுதுவோம். அப்படித்தானே? ஓகே. இப்போ இதில்
டோன் எங்கட டோன் எப்படி இருக்கும்னு சொன்னா ஃபார்மல் லெட்டர்ல polite, respectful and professional. ரைட்? அதாவது நாங்க பேசுறது ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அப்படித்தான் பேசுவோம். ப்ரொஃபஷனலான ஒரு டோன் ஒன்று இருக்கும். ஆனா நாங்க இன்ஃபார்மல் லெட்டருக்கு வரும்போது ஃப்ரெண்ட்லியா கேஷுவலா பேசுவோம். அப்படித்தானே? நாங்க இப்ப ஃப்ரெண்ட் ஒன்றுக்கு பேசும்போது ரெஸ்பெக்டபிள் அப்படியெல்லாம் போட்டு பேசுவோமா? நோ, ரைட்? ஒரு ஃப்ரெண்ட்லியான டோன்ல தான் ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோம். அப்ப நாங்க இன்ஃபார்மல் லெட்டர்ல வந்து ஃப்ரெண்ட்லி, கேஷுவல் அண்ட் ரிலாக்ஸ்டான டோன்ல தான் எங்களோட லெட்டர் ரைட்டிங் இருக்க போகுது. இது கிளியரா? எல்லாருக்கும் கிளியரா? ப்ளீஸ் டாக். Yes, teacher. ஓகே. நவ் செலிட்டேஷன், ரைட்? அதாவது ஒருத்தரை விழிக்கிறதுக்கு நாங்க யூஸ் பண்றது டியர் சார் மேடம். நாங்க ஃபார்மல் லெட்டர் ஒன்று எழுதும் போது டியர் சார் மேடம்னு சொல்லித்தான் விழிக்கிறது. அப்படி இல்லைன்னு சொன்னா ரெஸ்பெக்டட், மரியாதைக்குரிய. அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க யாருக்கு எழுதுறோமோ அவங்களோட ஃபுல் நேம அங்கனைக்கு எழுதுவோம். அதே இந்த இடத்துல நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி ஃபேமிலிக்கு எழுதுறேன்னு சொன்னா டியர்னு போட்டு யாராவது ஒருத்தரோட பேர் டியர் சாரா, அப்படி இல்லைன்னு சொன்னா டியர் முகமது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரை போட்டு நாங்க எழுதலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா we can say ஹாய். ரைட்? இன்ஃபார்மல் தானே, எங்களுக்கு ஹாய்ன்னு சொல்லியும் செலிட்ரேஷன் போடலாம். அடுத்தது ஃபார்மட், அது எந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்க போகுது. இது வந்து எப்பவும் கட்டாயம் ஃபார்மலான ஒரு ஃபார்மட்ல தான் இருக்க வேணும். அதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனா நாங்க இந்த ஃப்ரெண்டுக்கு எழுதுறதோ அப்படி இல்லைன்னு சொன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது எழுதுறேன்னு சொன்னா அது ஃபிளெக்சிபிளான, ரைட்? எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபார்மட்டை மாத்திக்கொள்ளலாம். அதே போல லாங்குவேஜ் லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னு சொன்னா ஃபார்மல் வேர்ட்ஸ், நோ ஸ்லாங். நாங்க வந்து ஸ்லாங் வேர்ட்ஸ், அதாவது நாங்க வீட்ல பேசுற மாதிரி அந்த சொற்களை எல்லாம் போட்டு பேசுறது இல்ல. ஒரு ஃபார்மலான வேர்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இதே நாங்க இன்ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங்க்கு போனோம்னு சொன்னா கான்வர்சேஷனல் வித் இன்ஃபார்மல் வேர்ட்ஸ். நாங்க நினைச்ச மாதிரி எல்லாம் இப்ப ஹவ் ஆர் யூ அந்த மாதிரி கன்வர்சேஷனல் ஃப்ரேசஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம். ஓப்பனிங் ஸ்டார்ட் வித் ஃபார்மல் பிரீஃபிங் அபவுட் த சப்ஜெக்ட். இப்போ நாங்கள் லெட்டர் ஒன்றை எழுத தொடங்கும் போது இப்போ ஃபார்மல் லெட்டர் வரும்போது ஸ்டார்ட் வித் ஃபார்மல் பிரீஃபிங். நாங்கள் என்னதை பற்றி எழுத போறோம்னு சொல்லி ஒரு சுருக்கமான ஒரு விஷயத்தை வந்து கொடுக்க வேணும். ரைட்? அதே இன்ஃபார்மல் வரும்போது ஸ்டார்ட் வித் கேஷுவல் ஸ்டேட்மெண்ட். நாங்கள் அந்த மாதிரி எந்த ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. நாங்கள் நார்மலாக கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனோம்னு சொன்னா சரி. அதே போல சிக்னேச்சர் ஃபுல் நேம் வித் டெசிக்னேஷன். ஃபார்மல் ரைட்டிங்க்கு வரும்போது எங்களோட ஃபுல் நேமையும் கொடுத்து டெசிக்னேஷன் நாங்க என்ன பதவியில இருக்கிறோம்னு சொல்லியும் கொடுக்க வேணும். அதே இன்ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங் வரும்போது ஃபர்ஸ்ட் நேம் இஸ் இனஃப். எங்களோட ஃபர்ஸ்ட் நேமை மட்டும் கொடுத்தேன்னு சொன்னா போதும். ரைட்? ஓகே, கீழே தந்திருக்கிறது எக்ஸாம்பிள்ஸ். நாங்க ஃபார்மல் லெட்டர் எழுதக்கூடிய ஆட்கள், அதாவது லெட்டர் டு மேனேஜர், மேனேஜருக்கு நாங்க வழங்குற லெட்டர், அதே போல ஃப்ரெண்டுக்கு நாங்க வழங்குற லெட்டர் எல்லாம் இன்ஃபார்மலுக்குள்ள போகும். ரைட்? இது எல்லாருக்கும் கிளியரா? Dear students, can you all hear me? புள்ளஹர்? ஓகே, இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். டீச்சர் எது நோட் பண்ணோம்? இந்த சார்ட் ஃபுல்லா
Teacher finished. ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது பாருங்க, டைப்ஸ் ஆஃப் ஃபார்மல் லெட்டர்ஸ். ரைட், நாங்கள் ஃபார்மல் லெட்டர்ஸ் அதாவது முறையான கடிதம்னு சொல்ற அந்த ஃபார்மல் லெட்டர்ஸ்ட வகைகளை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஜாப் அப்ளிகேஷன் லெட்டர்ஸ். These job application letters are used to fill out the applications for the vacant positions in the company. அதாவது இந்த ஜாப் அப்ளிகேஷன் லெட்டர்னு சொல்றது ஏதாவது ஒரு ஜாப்புக்காக நாங்க அப்ளை பண்ணும் போது எழுதப்படுற கடிதங்கள். ரைட், ஏதாவது ஒரு வேகன்சி, ரைட், வேலை வாய்ப்புக்கான வேகன்சி ஏதாவது ஒன்று இருக்கும் போது அதுக்காக நாங்க எழுதுற கடிதங்களுக்கு தான் ஜாப் அப்ளிகேஷன் லெட்டர்னு சொல்றது. அண்டர்ஸ்டாண்ட்? Yes, teacher. ரெண்டாவது, ரெசிக்னேஷன் லெட்டர். இந்த ரெசிக்னேஷன் லெட்டர்னு சொல்றது பதவி விலகிறதுக்காக நாங்க எழுதுவோம் தானே, அந்த ராஜினாமா கடிதம்னு சொல்ற அதுக்கு தான் இந்த ரெசிக்னேஷன் லெட்டர்னு சொல்ற. நாங்க இதையும் வந்து ஃபார்மலாகத்தான் எழுத வேணும். ரெசிக்னேஷன் லெட்டர் ஆர் டிராஃப்டட் டு இன்ஃபார்ம் யுவர் எம்ப்ளாயர் about your decision to depart from your current role. You must mention your last working day and other needed information. இந்த ரெசிக்னேஷன் கடிதம் மட்டும் சொல்றது எப்படின்னு சொன்னா, நீங்க இப்ப தற்போதைய உங்களோட பணியில இருந்து விலகுறேன்னு சொல்றத உங்களோட எம்ப்ளாயர் அதாவது உங்களோட முதலாளி, ரைட், முதலாளி கிட்ட சொல்ல போறீங்க. அதுக்கு எழுதுற கடிதத்துக்கு தான் நாங்க ரெசிக்னேஷன் லெட்டர்னு சொல்றோம். இந்த இதுல நீங்க உங்களோட கடைசி வேலை நாளையும் அதே போல தேவையான வேற பிற தகவல்களையும் மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரைட், அதுக்கு தான் ரெசிக்னேஷன் லெட்டர்னு சொல்றோம். இது கிளியரா? புள்ள நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ்னு சொல்லும் போது நீங்க இந்த நம்பர் போட்டு ஜாப் அப்ளிகேஷன் லெட்டர், ரெசிக்னேஷன் லெட்டர் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் எழுதி கொள்ளுங்க. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் தானே, அதனால இதெல்லாம் எழுத தேவையில்லை. அண்டர்ஸ்டாண்ட்? Okay, teacher. ஓகே, மூணாவது பாருங்க, ரெக்கமெண்டேஷன் லெட்டர். அதாவது யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பரிந்துரை செஞ்சு எழுதுவாங்க தான் லெட்டர்ஸ், அதுக்கு தான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்னு சொல்லி சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், the supervisor writes a recommendation letter to the employee in order to restore their confidence in their abilities and encourage them to apply for a job. அதாவது ஒரு பணியாளரோட திறமைய மற்றும் அவங்களோட தகுதிகளை பாராட்டி அவர் ஒரு புதிய வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஊக்கம் அளிக்கிற வகையில இந்த சூப்பர்வைசர், இந்த மேற்பார்வையாளர் எழுதுற ஒரு கடிதம் தான் இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்னு சொல்றது. அண்டர்ஸ்டாண்ட்? Yes, teacher. ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன், apology letter. apology letterன்னு சொல்றது மன்னிப்பு கடிதம். apology letter are written to express your regret for the inconvenience caused due to an error or mistake. These should follow an extremely polite way of writing and must also mention the steps taken to avoid such instances in the future. அதாவது யாராவதால, ஒரு நிறுவனத்தால, அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு நிறுவன ஊழியரால ஒரு தவறு, அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு பிழை ஏற்படுற சந்தர்ப்பத்துல தான் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சு எழுதுற கடிதத்துக்கு தான் நாங்க இந்த apology letterன்னு சொல்றது. ரைட், இது எப்படின்னு சொன்னா மிகவும் பணிவான ஒரு மொழி நடையில வந்து எழுதப்பட வேணுமா. ரைட், அதே போல எதிர்காலத்துல இது போன்ற தவறுகள் நடைபெறாது என்று சொல்ற விஷயங்களையும் வந்து அதுல மென்ஷன் பண்ண வேணும்னு சொல்லி சொல்றாங்க. ரைட், அண்டர்ஸ்டாண்ட்? Yes, teacher. Okay, next one, invitation letter. The invitation letters are structured to invite the esteemed guest to an event. It should contain complete information about the event, address and other important details. The invitation letterன்னு சொல்றது ஒரு நிகழ்வுல இப்ப ஒரு விருந்தினரை அழைக்கிறதுக்காக எழுதப்படுற ஒரு கடிதமாக இருக்கலாமா. இதுல வந்து அந்த நிகழ்ச்சியோட திகதி, அதே போல நிகழ்ச்சி
ஆரம்பிக்கிற நேரம், அது அது நடக்க இருக்கிற இடம், அதே போல அதோட அட்ரஸ், அந்த மாதிரி பிற முக்கியமான தகவல்களையும் உள்ளடக்கியதாக இந்த லெட்டர் இருக்க வேணும்னு சொல்லி சொல்றாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? Yes, teacher. Yes, teacher. Okay. Next one. Thank you letter. These letters are a way of expressing your gratitude and appreciation for their efforts, or maybe saying thank you for acknowledging your efforts. அதாவது ஒருத்தரோட உதவி, அப்படி இல்லைன்னு சொன்னா அவரோட முயற்சி, அதை பாராட்டுற வகையில நாங்க எழுதுற கடிதம் தான் இந்த நன்றி கடிதம் சொல்லி சொல்றது. அவங்க உங்களுக்கு செஞ்ச அந்த முயற்சியை பாராட்டி எழுதுற கடிதமாகவும் இது இருக்கலாம். ரைட்? இது கிளியரா? Yes, teacher. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு 2-3 seconds டைம் தரேன். இந்த நான் போல்ட் லெட்டர்ஸ்ல போட்டிக்கிறத நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட்? Okay, teacher. Finish, teacher. Finish, teacher. Finish, teacher. ஓகே, அடுத்தது பாருங்க. லெட்டர்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட். ஏதாவது ஒன்றை பத்தி நாங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக, முறைப்பாடு செய்யறதுக்காக எழுதுற கடிதங்கள். இட் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் யுவர் கன்சர்ன்ஸ் ரிகார்டிங் த சர்வீஸ், ப்ராடக்ட் ஆர் பிஹேவியர் ஆஃப் த கம்பெனி. அதாவது இப்ப எங்களுக்கு யாராவது மோசமான ஒரு சேவையை வழங்கினாங்கன்னு சொன்னா, அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு மோசமான ப்ராடக்ட் ஏதாவது டேமேஜ் ஆகி, அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு குவாலிட்டி குறைஞ்ச ஏதாவது ஒரு ப்ராடக்டை தந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா பிஹேவியர் ஆஃப் த கம்பெனி. அதாவது நாங்க இப்ப ஏதாவது ஒரு பொருளை வாங்க போன சந்தர்ப்பத்துல அவங்களோட பிஹேவியர், அவங்களோட நடத்தை வந்து மோசமாக இருந்து, இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நாங்க லெட்டர்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட் எழுதுவோம். There can be various reasons for writing a complaint letter. அதாவது கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம்னு சொல்லி போட்டிருக்கி. இது கிளியரா எல்லாருக்கும்? Yes, teacher. ஓகே, ஃபைன். ஸோ கீழே தந்திருக்கிறதும் அதே தான். அப்பாலஜி லெட்டர், மன்னிப்பு கடிதம். இது வந்து ஒர்க் பிளேஸில் அப்படின்னு சொன்னால் ப்ரொஃபஷனல் எரர்ஸுக்காக நாங்கள் யூஸ் பண்ணலாம். லீவ் அப்ளிகேஷன் லெட்டர், நாங்கள் வந்து ஏதாவது ஒரு லீவ் எடுக்கிறதுக்காக எழுதுகிற லெட்டர்ஸ். அடுத்தது வந்து கவர் லெட்டர். கவர் லெட்டர்னு சொல்கிறது அதுவும் கிட்டத்தட்ட சிவி மாதிரி. டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் ஃபார் அ ஜாப் அப்ளிகேஷன். அதாவது உங்களை பற்றி நீங்கள் ஒரு இப்போ ஏதாவது ஒரு ஜாப்புக்கு போனால் உங்களை பற்றி அறிமுகப்படுத்த வேணும்னு சொன்னால் நீங்கள் அதுக்காக ஒரு கொடுக்குற ஒரு கடிதம் தான் இந்த கவர் லெட்டர்னு சொல்கிறது. ரைட்? இங்கே பாருங்கள், ஜாப் அப்ளிகேஷன்ஸ் டைமுக்கு நாங்கள் இதை சப்மிட் பண்ணுவோம். தேங்க்யூ லெட்டர் வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ரெசிக்னேஷன் லெட்டர். அடுத்தது வந்து ரிலீவிங் லெட்டர். பணியிலிருந்து விடுப்பு எடுக்கிறதுக்காக நாங்கள் எழுதுகிற ஒரு லெட்டர் தான் ரிலீவிங் லெட்டர். authorization letter to grant authority to someone. அதாவது ஒருத்தருக்கு அதிகாரம் வழங்குறதுக்காக நாங்க வேண்டி எழுதுற ஒரு லெட்டர். ஓகே, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் பார்த்துட்டோம். salary increment லெட்டர்னு சொல்றது சம்பள உயர்வு தொடர்பான அந்த கோரிக்கைகளுக்காக நாங்க வழங்குற லெட்டர். அடுத்தது ஜாப் அப்ளிகேஷன் லெட்டர், ஆல்ரெடி யூ நோ. எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர், இது வந்து
அனுபவத்தை பத்தி ஒருத்தருக்கு இந்த அளவு அனுபவம் இருக்கேன்னு சொல்லி நாங்க அது மாதிரி வழங்குற லெட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்னு சொல்லி சொல்லுவோம். ஏதாவது ஒரு ஜாப்ல நாங்க ஒர்க் பண்ணிட்டு அந்த ஜாப்ல இருந்து நாங்க வரும்போது அந்த நிறுவனத்தால எங்களுக்கு ஒரு லெட்டர் தருவாங்க, ரைட்? அந்த லெட்டருக்கு தான் நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர், நியமன கடிதம். ஏதாவது ஒரு ஜாப்புக்கு நீங்க செலக்ட் ஆனா அந்த டைம்ல தரது அப்பாயின்மெண்ட் லெட்டர். அடுத்தது வந்து அப்ரிசியேஷன் லெட்டர், உங்களுக்கு பாராட்டு கடிதம். ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர், நீங்க ஏதாவது ஒரு இடத்துல இருந்து இடமாற்றம் பெற்று போறீங்கன்னு சொன்னா அந்த டைம்லயும் நீங்க ஃபார்மல் லெட்டர் தான் எழுத வேணும். ப்ரமோஷன் லெட்டர், பதவி உயர்வு லெட்டர். அதே போல டெர்மினேஷன் லெட்டர், பணி நீக்க கடிதம். இது எல்லாமே வந்து ஃபார்மல் லெட்டர்ஸுக்குள்ள தான் வருது. இது கிளியரா? Yes, teacher. Yes, teacher. ஓகே ஓகே. இப்போ இந்த விஷயத்துல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க புள்ளகள். ஹவு டு ரைட் அ ஃபார்மல் லெட்டர். நாங்க ஒரு ஃபார்மல் லெட்டரை எப்படி எழுத வேணும், ரைட்? புள்ளகள் ஜூம் டுடே 40 மினிட்ஸ் தான் இருக்கிறாய். நீங்க கட்டானா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் ஜாயின் பண்ண சொல்லும் போது ஜாயின் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா இந்த வீடியோ எல்லாம் சேவ் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்குது, ரைட்? ஏன்னு சொன்னா நிறைய பேர் லீவ் ஆகிட்டு போய்த்துடுறீங்க ஒரு ரெக்கார்டிங் சேவ் ஆகிற கேப்ல. ஸோ கொஞ்சம் இருங்க, ரைட்? Okay, teacher. ஓகே. இப்போ பாருங்க, ஹவு டு ரைட் அ ஃபார்மல் லெட்டர். ஒரு ஃபார்மல் லெட்டருக்குரிய நாங்க எழுதுறதுக்குரிய முறை, வழி எப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சென்டர்ஸ் நேம் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ், ரைட்? அதாவது நாங்க அந்த கடிதத்தை எழுதுறாள் அனுப்புபவரோட நேம ஃபர்ஸ்ட்டுக்கு மென்ஷன் பண்ண வேணும். அதே போல கான்டாக்ட் டீடைல்ஸ், அதாவது அவரை தொடர்பு கொள்றதுக்கான டீடைல்ஸையும் நாங்க அதுல மென்ஷன் பண்ண வேணும். யூ கேன் ஸ்டார்ட் த லெட்டர் பை மென்ஷனிங் யுவர் கம்ப்ளீட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். நீங்க இப்போ ஒரு ஆள் கடிதம் எழுதுறேன்னு சொன்னா அவரை பத்தின ஒரு கம்ப்ளீட்டான, அவரை தொடர்பு கொள்ளக்கூடிய இன்ஃபர்மேஷன், தகவல்களை உள்ளடக்கியதாகத்தான் நாங்க எழுத வேணும். ரைட் இட் இன் த டாப் லெஃப்ட் கார்னர் ஆஃப் த லெட்டர். அப்ப நாங்க அதை எங்க கொடுப்போம்னு சொன்னா டாப் லெஃப்ட் கார்னர். எது டாப் லெஃப்ட் கார்னர் சொல்றது? எங்கட எங்கட கையைத்தான் நாங்க பார்க்க வேணும். எங்கட இடது கைட மேல் மூலையில. அண்டர்ஸ்டாண்ட்? Yes, teacher. This will help the recipient to identify you and reply to the letter. அப்ப இப்படி நாங்க எழுதுறதால அந்த பெறுபவர் இருக்கிறது தானே, லெட்டரை பெற்றுக்கொள்றவருக்கு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக, இனம் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்க யாருன்னு சொல்லி ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவாரு. அதே போல அவருக்கு ரிப்ளை தாரத்துக்கும், இந்த கடிதத்துக்கு ரிப்ளை தாரத்துக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்றாங்க, ரைட்? அடுத்தது டேட் ஃபார்மட். மென்ஷன் த டேட் பிலோ யுவர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். நாங்கள் இப்போ எங்களோட பேரை கொடுத்துட்டோம், அதே போல் எங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டோம். அதுக்கு பின்னால் நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் எங்கள் டேட்டை கொடுக்க வேணும். யூஸ் த ஃபுல் டேட் ஃபார்மட் டு அவாய்ட் கன்ஃபியூஷன். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபுல் டேட்டையும் போடுங்க, ரைட்? இப்போ 15th of July 2026 இந்த மாதிரி ஃபுல் டேட்டையும் கொடுக்க வேணும். Date is an important part of the letter as it helps in tracking it and keeping a record of it. அதாவது இப்போ ஏதாவது ஒரு ரெக்கார்ட் உண்டு கிளியரா நாங்க வச்சுக்கொள்ள வேணும். நாங்க இப்படி ஒரு லெட்டர் கொடுத்தோம், அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு முறைப்பாடு செய்யறதுக்கும் நாங்க இந்த டேட்டை வந்து சரியாக போட்டோம்னு சொன்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? அண்டர்ஸ்டாண்ட்? Yes, teacher. ஓகே Yes, teacher. ஓகே. நீங்க இப்போ என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஹவு டு ரைட் அ ஃபார்மல் லெட்டர்னு சொல்லி தலைப்பு போட்டுட்டு இந்த பாயிண்ட் ஃபார்ம்ல இருக்கிற அந்த அந்த விஷயங்களை மட்டும் எழுதுங்க, ரைட்? அதுக்குள்ள உள்ளதெல்லாம் எழுத தேவையில்லை, பாயிண்ட் ஃபார்ம்ல உள்ளது Okay, மட்டும். teacher. ஓகே.
Finish, teacher. Finish, teacher. Okay, next one. Recipient name and contact information. அதாவது பெறுபவருட பெயர் மற்றும் அவருடைய தொடர்பு கொள்றதுக்கான விவரங்கள். Add complete details of the recipient. You must add all the relevant details such as company name, organization name, etc. அதாவது கடிதத்தை பெறுபவருட இல்லாட்டி அந்த நிறுவனத்தின முழுமையான விவரங்களை வந்து நாங்க கொடுக்க வேணும். It is important to include the correct details of the recipient and make sure you have checked it twice. அதாவது யாருக்கு நீங்க அனுப்புறீங்களோ அந்த பெற்றுக்கொள்ற ஆர்டர் அந்த தகவல்களை வந்து மிகவும் தெளிவாக வழங்க சொல்லிருக்கி. இது கிளியரா? Yes, teacher. Teacher. Next one. Add salutation. You should start the letter by formally greeting the recipient. You can write sir or madam to address them professionally. அதாவது நீங்க இப்ப யாருக்காவது ஃபார்மல் லெட்டர் எழுதும் போது சார் அப்படி இல்லைன்னு சொன்னா மேடம்னு சொல்லி மரியாதையாக நீங்க அந்த லெட்டரை ஸ்டார்ட் பண்ண வேணும். If the recipient is an acquaintance, then you can use their names like Dear Mr. John Smith. அதாவது உங்களுக்கு வந்து அவர் பழக்கம் இல்லாத ஒரு ஆளாக இருக்கிற சந்தர்ப்பத்துல நீங்க அந்த ஆளோட பேர் Teacher, we can't hear you. Okay, wait a second, புள்ளகள். ஓகே புள்ளகள், நான் பேசுறது கேக்குதா? Yes, teacher. Yes, teacher. ஓகே ஃபைன். அதாவது நாங்க இப்ப செல்யூட்டேஷன் ஒன்று கொடுக்கும் போது acquaintance சொல்றது எங்களுக்கு பெருசா அறிமுகம் இல்லாத ஒருத்தர், அந்த மாதிரி பெருசா அறிமுகம் இல்லாத ஒருத்தருக்கு எழுதும் போது டியர் மிஸ்டர் ஜோன், அதாவது எங்களுக்கு யாருடையாவது பேரை போட்டு எழுதலாம். சாக்ஷி அப்படி இல்லைன்னு சொன்னா ஜான் ஸ்மித், இந்த மாதிரி பேர் போட்டு எங்களுக்கு எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். ஐடியலி யூ ஷுட் யூஸ் த ஃபுல் நேம் ஆஃப் த ரெசிபியன்ட் ஓ த லாஸ்ட் நேம். அதாவது பொதுவாக நாங்கள் எப்படின்னு சொன்னா அந்த பெறுபவரோட ஃபுல் நேமை கொடுப்போம், அப்படி இல்லைன்னு சொன்னா லாஸ்ட் நேமை கொடுப்போமா. இது கிளியரா? Yes, teacher. Yes, Okay. teacher. நெக்ஸ்ட் ஒன், appropriate subject line. அதாவது நாங்க ஃபார்மல் லெட்டர்ஸ் எழுதும் போது பொதுவாக ஒரு சப்ஜெக்ட் லைன் உண்டு, ஒரு தலைப்பு மாதிரி ஒரு விஷயம் கொடுப்போம். Add a concise and to the point subject line below the salutation. Salutationக்கு கீழால நாங்க ஒரு தெளிவான ஒரு சப்ஜெக்ட் லைனை கொடுக்க வேணும். This line defines the purpose of the letter. அப்ப நாங்க ஃபார்மல் லெட்டர்ல இப்படி ஒரு சப்ஜெக்ட் லைன் கொடுக்கறதால என்ன நடக்கும்னு சொன்னா அந்த லெட்டர் என்னதை பத்தி, எந்த தலைப்புல, எந்த விஷயம் பத்தி எழுதப்பட்டிருக்கீன்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு ஐடியாவை தரும். It should be clear and highly relevant and immediately let the recipient know the reason for writing the letter. அதான் சொல்லிருக்கி. அதாவது அந்த சப்ஜெக்ட் லைனை பார்த்த உடனே அந்த ரெசிபியன்ட், அந்த லெட்டரை பெறுபவர், இந்த கடிதம் இந்த நோக்கத்துக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கீன்னு சொல்லி அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்க வேணுமா. Understand? Yes, teacher. Yes, teacher. Next one, body of the letter. Segment the body of the letter into several paragraphs. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப எல்லாத்தையும் ஒரே பேராகிராஃபாக எழுதுறது இல்லை, செக்மெண்டா பார்ட்டாக பிரிச்சு தானம் எழுத வேணும். Each paragraph of the formal letter should define a reason and have a purpose. அதாவது ஒவ்வொரு பேராகிராஃபும் ஒரு நோக்கத்தையும், ரைட், ஒரு காரணத்தையும் கொண்டிருக்க வேணும்னு சொல்றாங்க. You must organize your thoughts clearly, concisely and coherently. அதாவது நீங்க உங்களோட எண்ணங்களை வந்து மிகவும் தெளிவாகவும்
அதே போல கொஹிரண்டா விளங்கி கொள்ளக்கூடியதாகவும் வந்து ஆர்கனைஸ் பண்ண வேணும். Do not use